ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்னடா இது வழக்கமா ஜீவா சொல்றத இன்னைக்கு இந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு நினைக்காதீங்க. அவரோட அதாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னால இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2-3 நாளைக்கு பேட்டிகள் எடுத்து தர போறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆளு தான் சட்டை என்ன மாப்பிள்ளை தான், ஆனா சட்டை என்னதுன்ற அதேதான். ஜீவா டுடேன்ற சட்டையை போட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு. ஆமா சார். இன்னைக்கு தாவேகா அதாவது தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 பட்டியல் என சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 4 பெண் அமைச்சர்கள். இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி கல்வித்துறைக்கு இவர் வரப்போறாரு அப்படின்னு சொன்னோடனே எதிர்ப்புகள் கிளம்புச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு இந்த அறநிலையத்துறைக்கு யங்ஸ்டர்ஸ் வரத திரும்ப திரும்ப நான் இதை சொல்றேன், வரவேற்கிறோம். பட் இருந்தாலும் கூட அந்த ஒரு சமூகத்தை பார்த்து கொடுத்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அதாவது தமிழ்நாடு தொடர்ச்சியாக எதிர்த்து வந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஆழமா கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறதா பார்க்க முடியுது. முதல்ல இந்த அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பான உங்களுடைய கருத்து. அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 25 பேர் அமைச்சர், 35 பேர் இருக்கணும். ஆனா அதுக்கு 35 பேரை போட்டு தானே ஆகணும். கண்டிப்பா. சங்கிலி நீ இன்னையில இருந்து கங்குலி, டேவிடு நீ இன்னையிலேருந்து டிராவிடுன்னு எவனா பிடிச்சி ஒரு கணக்கு கொடுத்து தான் அதுக்காக பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டேவிட்ன்றவனுக்கு டிராவிட்னு பேர் வச்சவொடனே பேட்ஸ்மேன் ஆக்கியிருக்காங்க. அவ்வளோதான், பவுலர் ஆக்கலை அப்படின்னா சிக்கலாயிரும். நான் தான் அந்த பேருனாலும் கொஞ்சம் ஒத்து வரணுன்னு இருக்காங்க. அவனுக்கு ரெண்டுமே தெரியாதுன்றது வேற, யார் டேவிட்டுக்கு. ஆனால் என்ன பண்ணா டிராவிட்னு பேர் வச்சதுனால பேட்டை கையில் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நம்ம இந்த அமைச்சரவை நம்ம கத்துக்கிட்டோம். பசங்க கத்துக்கிட்டோம் தானே மக்களே சொல்றாங்க. தமிழ்நாடு என்ன மக்கள் என்ன லூசுக்கு இதா இருக்காங்க. மக்கள் அப்படிதான் சார் சொல்றாங்க. இவங்க விளையாடுறதுக்கும் இவங்க பழகுறதுக்கும் இதெல்லாம் ட்ரைனிங் ஸ்கூலாக வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னமோ என்ன பண்ணுறது, விதி அப்படின்றது தான். விதி தவிர எதையுமே விதி மதியால் வெல்ல முடியாதுன்னு அது அவங்க ஜோசியரை கேட்டாலே சொல்லுவாரு. ஜோசியக்காரரை பத்தி பேசாதீங்க சார். இல்ல அவரு சொல்லுவாருன்ற, அவர்கிட்ட கேட்டாலே சொல்லுவாரு. அவர் வருத்தத்துல இருப்பாரு. என்னடா அது குடுக்குற மாதிரி குடுத்துட்டு பதவியை புடுங்கிட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு. அவருமே நம்ம செகண்ட் அடுத்த தொடர்ச்சியா பேச போறோம் இருந்தா கூட அவருக்குமே ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் ஒரு தகவல். இல்ல ராஜ்யசபா உறுப்பினர் பதவி அவர் கொடுக்குறாங்களோ இல்லையா அது வேற விஷயம். அவருக்கு அவரை கேட்டு செஞ்சிருக்கணும். அவருக்கு பதவியே அவர் ஜாதகத்தை பார்த்து தான் கொடுக்கணும். கரெக்டா கணிச்சிருப்பாரு. ஆமா, நீங்களாம் ஒரு அவருக்கு ஆகாத நேரத்துல சந்திராஷ்டமமா இருந்திருக்கும். இல்லைன்னா செவ்வாய் 2 நாள்ல மாற போகுது நேரத்துல 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா பதவி பிடிக்கிட்டு போயிடும். அதெல்லாம் கேட்டிருக்கணும். ஒருவேளை கேட்டும் பதவி ஆசை யார விட்டுச்சு இல்ல, அவர் சொல்லிருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் நமக்கு இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா நாசம் தான் அவருக்கு தெரியும். ஆனா விஜய் அதை கேட்காம சரி அவசரத்துல ஒரு நட்பின் அடிப்படையில பாசத்தின் அடிப்படையில சர்ப்ரைஸ் கிஃப்ட் இது பண்ற மாதிரி. ஒரு படத்துல தனுஷ் என்ன பண்ணுவாப்புல, ஊரே வெறுத்து போச்சுன்னு சொல்லி வளர்த்த பாதிரியாரை போய் கட்டி பிடிச்ச அழுகிறால் அவர் செத்து போயிடுவார். 90 வயசு பாதிரியார பாதர்னு கட்டி பிடிக்கல, அவர் போய் சேர்ந்துருவார். கொல்லணும்னு கொல்ல மாட்டார். அதே மாதிரி என்ன பண்ண, பாசத்தின் மீதியால விஜய் பொங்கி டப்புன்னு பதவி கேட்காம பதவியை போட்டார். முடிச்சு நிறுத்துன்றதுக்குள்ள போட்டாங்க, காலி ஆயிடுச்சு. இப்ப ஜாதகம் பார்த்து இப்ப கணிச்சு அனுப்பியிருப்பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு எம்பி கொடுங்க, இது கொடுங்க, அது இந்த டேட்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி கணிச்சு கொடுத்துருக்காரு போல. 2-3 இது கொடுத்துருக்காரு. அதன்படி அடுத்து புதுசா கொடுக்கும். ஓகே, அதுவே பெரும் சர்ச்சையான விஷயத்துல நம்ம ஓப்பனிங்லேயே நான் சொன்ன மாதிரி கல்வித்துறையை மயிலாப்பூர்ல வெற்றி பெற்ற வெங்கட்ராமன் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறதா தகவல் வந்ததுமே எதிர்ப்புகள் பல வந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு வேறு துறை வழங்கினாங்க. இப்போ ராஜ்மோகன் அவர்களுக்கு கல்வித்துறை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அறநிலையத்துறையில எவ்வளவு மாற்றங்களை திராவிட கட்சிகள் குறிப்பா திமுக பண்ணிருக்கு. 1000 விமர்சனங்கள் நிறைகுறைகள் இருந்தா கூட எல்லோரும் அச்சகராகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல போய் மீண்டும் நம்ம போய் சாதி நம்ம இங்க எங்கேயும் பார்க்கல. பட் அவங்க ஒரு பிராமணரை கொண்டு போய் இந்த அறநிலையத்துறையில உட்கார வச்சிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது காந்தியோட பிஏ ஒரு டைம் பேட்டி எடுத்து அவர் இறந்துட்டார். இப்பதான் நீங்க எடுத்திருக்கீங்க. ஓகே, இப்ப 96 வயசுல இறந்துட்டாரு. அவருக்கு 88 வயசு எடுக்கும்போது தக்கி முக்கிய எனக்கு ஒரு பேட்டி கொடுத்தா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் செத்தே 10 வருஷம் ஆச்சு. ஓகே,
அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது காந்தியை பற்றி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இது என்ன தெரியாது. ஓகே. ஒரு சொல்லுங்களேன், ஒரு அனுபவம் சும்மா ரெகுலராக நீங்கள் சொல்கிறத தாண்டி எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கன்னு அவர் சொன்னார். மகாத்மா காந்தியிட வேலை பார்க்கும்போது மிகப்பெரிய நக்கல் பிடிச்சவர் யார்? மகாத்மா காந்தி. ஓகே. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, சரின்னு இவர் சென்னையை சேர்ந்தவர். இவருக்கு அப்போதான் கடைசி பிஏ மகாத்மா சாகிற காலத்தில் இருந்தார். ஓகே ஓகே புரியுது. ஒரு 3-4 வருஷம் தான் வேலை பார்த்துருக்காரு. சின்ன பையனா கொண்டு சேர்த்து விட்டுருக்காரு. ஐயர் தான் அவர், மயிலாப்பூர் ஐயர் தான் சேர்த்து விட்டுருக்காங்க, டைப்பிஸ்டா. ஒரு நாள் இருந்திருக்கிறாரு. நல்ல மனுஷன் அவர், இறந்துட்டார் இப்போ. அப்போ என்ன பண்ணாருன்னா, போயிட்டு காந்திகிட்ட லீவு கேட்கலாம். அப்போ ஒரு வேலையே இல்லாமல் ஒரு 4-5 நாளைக்கு ஏதோ லீவு வருது, ஏதோ ஒரு இது தான், வேலையே இருக்காதான். அந்த டைமில் டக்குன்னு நம்ம சென்னைக்கு போயிட்டு சொந்தக்காரங்க குடும்பத்தை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி லீவு கேட்கலான்னா காந்தியை சுற்றி எப்பயும் 10 பேர் இருப்பாங்க இல்லை. அப்போ என்னென்னா, அந்த சபர்மதி ஆசிரமத்தில் அந்த கூரை ஷெட்டு இருக்குல்ல, அதில் ஒத்தையடி பாதை மாதிரி பின்னாடி ஒரு கல் போட்டிருப்பாங்க. அந்த பாதையில் போனால் தான் லெட்டின் பாத்ரூம். அந்த இப்போல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல வைக்க மாட்டோம். லெட்டின் பாத்ரூம்ன்றது வேறு இடத்துல வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும். ஓகே. அப்போ என்னன்னா, சரி பாத்ரூம் லெட்டின் போயிட்டு வரும்போது அங்கேயே மடக்கிடுவோம், அங்க மட்டும்தான் ஒரு தனியா இருப்பாருன்னு சொல்லி அங்க போய் நின்றுட்டே இருந்தாராம். காந்தி வெளில வந்தாராம். என்னையா இங்கே நிக்கிறேன்னு கேட்டிருக்காரு. கக்கூஸ் வாசல்ல நிக்கிறேன், இல்லை உங்கள்கிட்ட தனியா பேசணும், அங்கே ஃப்ரீயா வர முடியல, எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும்னு கேட்டிருக்காரு. 10 நாள் லீவா? எங்கேயா போறேன்னு? இந்த மாதிரி சென்னை. எதுக்கு நீ 10 நாள் லீவ் கேட்குறேன்னா, இல்லை இங்கே ஒரு வேலையும் இல்லை, இப்போ அப்படி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா. வேலை இல்லையா அப்படின்ட்டு அந்த விளக்கமாத்த எடுன்னு இருக்காரு. எடுத்தோடனே போய் உள்ள கக்கூச கல்லூரி, வேலை இல்லையா, எவ்வளவு வேலை கிடக்கு, நீ லீவ் கேட்க. நிஜமா நடந்த சம்பவம் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரா. அப்பதான் அத கூட ஒரு 1/2 மணி நேரத்துல முடிச்சிடலாமே சார். டெய்லி கழுவுன்ட்டாரா, வேலை இல்லைன்ற, வேலையா இல்லை, 10 நாளைக்கு உனக்கு இதான் டியூட்டி. ஆமா அப்படின்னு ஏன்டா அவர்கிட்ட போய் கேட்டோன்னு ஆயிடுச்சு. மனம் வந்துட்டேன் நான் அப்படின்னோடனே. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? என்ன கேள்வி கேட்டீங்க? இந்த அறநிலைத்துறைக்கு ஒரு பிராமணர், புரியுதா? அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, திராவிட கட்சிகள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது என்னன்னா, இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியை மறந்துட்டீங்க. அதாவது அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம், ஜாதிக்காரன்னு போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ நீ அர்ச்சகர் ஆகலையா, அனைத்து ஜாதியா, சரி வாங்க அப்படின்னு சொல்லி அண்டா கழுவ விட்டுருவாங்க உள்ள. பணியிலேயே சேர விடாமலாம் நீதிமன்றம் போய் அது வேற விஷயம். இப்போ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அண்டா பாத்திரம்லாம் கழுவி விட்டு இது கோயிலில் உழவாரம் பண்ணி பாருன்றவாங்க, கூட்டி கழுவுறது. இதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீ அடுத்த அர்ச்சகர் ஆக முடியும்னு சொல்லி அப்படி விட்டுருவாங்க. நீ காலத்துக்கு அண்டா கழுவி விட்டுருக்க வேண்டியதான். இப்போ லட்டு மாதிரி தூக்கிவிங்க, அவன்கிட்டே கொடுத்துட்டாங்க. புரியுது. அதுதான் இப்போ நடக்க போகுது. அதாவது இப்போ சுப்பிரமணிய சாமி செய்ய முடியாதது, RSS சாதிக்க முடியாதது, பாஜக அதை நெருங்கக்கூட முடியாத விஜய் அழகா எந்த இது இல்லாம டக்குன்னு இருக்கு. இப்ப இந்த ஆட்சி வந்ததுல யார் சார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க? RSS தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வேற யாருன்னா, மதசார்பற்ற ஒரு அணியை அமைச்சிருக்கேன், அதனாலதான் நான் அதாவது விஜய் அவர்கள் ஆதரவாளர்கள் சொல்லும்போது, அதிமுக ராயப்பேட்டை அலுவலகம் ஒரு அலுவலகத்துக்கு போயிருந்தா போதும் நாங்க ஆட்சி அமைக்க, சந்து பொந்துக்குள்ள எல்லாம் போய் இத்தனை வீடு ஏறி நாங்க ஆதரவு கேட்க வேண்டிய அவசியம் என்ன, திமுக கூட்டணியில இருந்த அந்த மதசார்பற்ற கட்சிகளை எல்லாம் கூட்டிட்டு நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அந்த மதசார்பற்ற ஆட்சியில தானே இந்த பொறுப்புகள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுதான் RSS சந்தோஷம். நம்ம பேனரே இல்லாம நமக்கு ஒருத்த வேலை செய்யறான்னு வைங்க, எந்த எதிர்ப்பும் கிளம்பாம அவன் பேனர்ல வச்சு அவன் செய்யறான்ற போது, அவன் பொருள் எடுத்து அவனே போடுறான்ற போது அதுதான் RSS சந்தோஷம். நம்ம பொருள் எடுத்து போட்டா கண்டுபிடிச்சிடுவாங்க, அவன் பொருள் எடுத்து அவனே போடுறாங்க போது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சால்ட்ட நம்ம பையன்கிட்ட கொடுத்துட்டானே, புரியுதா? நம்ம ஆட்சியை கேப்சர் பண்ணி கொக்கை பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் பிளான் பண்றான். எப்படிடா எப்படா அப்படி பண்ண ஈஸியா பிடிச்சிடும். என்னன்னா, தண்ணியில் நீந்தி அப்படி சுற்றி போய் பின்னாடி கொக்கு பின்னாடி அது தலையில் கொஞ்சம் வெண்ணெயை தடவிட்டு திருப்பி போய் ஒளிஞ்சிக்கணுமா தண்ணிக்குள்ளேயே. அப்போ வெயிலில் வெண்ணெய் உருகி அந்த கொக்கு கண்ணில் மறைக்குமா. அப்போ அது கண்ணு தெரியாமல் போனதுக்கப்புறம் டக்குன்னு போய் கழுத்தை பிடிச்சிடும். இப்படி ஒரு திட்டம் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ஆயிருக்கும் பாருங்க, அவனை என்ன பண்ணியிருப்பான் நினச்சி. ஏண்டா கொக்கு தலையில் வெண்ணெயை தடவுறப்பே அதை பிடிக்க வேண்டியதானே கேட்பானா இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க கொக்கு தலையில் வெண்ணெய் தடவி பிடிக்கணும்னு RSSகாரன் பார்த்தான். இவன் இந்த கரும்புக்கு தானடா இவ்வளோ நேரம் பிடிக்கிறேன்டா, நானே கொக்கை தூக்குறேன் பாடுறான் அப்படின்னு சொல்லி டப்புன்னு கொக்கை கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டாங்க. தூக்கிட்டா வச்சுக்கப்போ அப்படின்னு முடிஞ்சு போச்சா.
70 வருஷ திராவிட திட்டங்கள் எல்லாமே ஒரே செகண்டில் தவிடுபடி ஆக்கி விட்டாங்க. அவங்க நீ இப்போ இதுக்கு தானே போராடுற, நீ வச்சுக்கண்டா, திருடன் கையிலே சாவியை கொடுத்துட்டோம்னா அப்படின்ற மாதிரி. திருடன் நம்ம சொல்ல முடியாது, அந்த மாதிரி அது அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இவங்கெல்லாம் பதவி இப்போ துறை சார்ந்து அமைச்சர்கள்லாம் பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்ததா விசிகாவில் இருந்தும் பொறுப்பேற்க இருக்கிறதா தகவல் உண்டு. வன்னியரசு அவர்களுக்கு திருமாவளவன் அவர்களுக்கே அழைப்பு கொடுக்கப்பட்டது தாவேக்காவில இருந்து. அவரும் பல பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு, விஜயே நேரடியா அழைச்சாரு, அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா அதை வழிமொழிந்தாரு, அதற்கு பிறகு நாங்க அதை பத்தி கலந்து ஆலோசிக்காம இருந்தா அது தவறாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் மீட்டிங் போட்டதா சொல்லியிருக்காரு. துணை முதலமைச்சர் கேட்கப்பட்டதா ஒரு தகவல் உண்டு. துணை முதலமைச்சர் கேட்டாங்களா? ஆளாளுக்கு நீங்களா பேசிட்டு இருக்கீங்க, அது என்ன கேட்டாருன்னு அவரு நான் திருமாவை கேட்டாதான் தெரியும். இல்ல, திருமாவளவன் அவர்களே நியூஸ் 18 கொடுத்த ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, எங்க தரப்புல இருந்து தாவேக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினவங்க துணை முதலமைச்சர் பத்தியும் பேசியிருக்காங்க. தாவேக்காவில இருந்து வந்த பதில், தாவேக்கா பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னு திருமாவளவன் அவர்களே பேட்டியில சொல்லியிருக்காரு. ஓகே, ஆமா பேசியிருக்கலாம். அப்புறம் அவர் மட்டும் ஊரே எல்லாமே பண்ணுவாங்க, அப்புறம் அவரும் கேட்காம இருப்பாரா? அவங்க கட்சியிலேருந்து கேட்டிருப்பாங்க. அவர் விரும்பலைனாலும் தொண்டர்கள் விரும்புவாங்க. நம்ம அண்ணன் பிரேமலாச்சா விஜய் முதல்வர் ஆக்கி அழகு பார்க்கணும்னு எத்தனை குழந்தைங்க ஆசைப்பட்டுச்சு, அந்த மாதிரி அவங்க கட்சி தொண்டர்கள் ஆசைப்படுவாங்க. இப்ப வன்னியரசு அவர்கள் அமைச்சராக போறாருன்ற ஒரு தகவலும் உண்டு. திருச்சியில விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த தொகுதியில திருமாவளவன் அவர்கள் எம்பி ராஜினாமா பண்ணிட்டு போட்டியிட்டு வெற்றியிட்டு அமைச்சரவைக்கு வர போறாருன்ற ஒரு தகவலும் உண்டு. அதாவது விஜயோட அமைச்சரவையில் திருமாவளவன் போய் சாதாரண அமைச்சராக இருப்பாரான்ற ஒரு கேள்விக்குறி தான். துணை முதலமைச்சர் ஆகிறனா கூட அவர் ரிசைன் பண்ணிட்டு போய் நிற்கலாம். இவரோட அமைச்சரவையில் அமைச்சர் பதவின்றதுலாம் அவருக்கு ஒரு பெரிய இதில் அப்பயே இவர் திமுகவில் எனக்கு ஒரு அமைச்சர் கொடுங்கன்னு கேட்டிருந்தாலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் வற்புறுத்தி ஏதோ பஞ்சாயத்து பண்ணி வாங்கியிருக்கலாம். பட் ஆனால் அமைச்சர் பதவின்றது அவர் அதுக்கு போவாரான்னு தெரியல. துணை முதல்வர் கொடுத்தாங்கன்னா வேணா அவர் நின்று ஜெயிச்சு வேணா போவார். ஓகே, இப்போ வரைக்குமே கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஏன் விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏன் ரொம்ப காலதாமதம் ஆகிட்டே இருக்கு சார்? அதாவதுமா டக்குன்னு இப்போ இது என்னத்தானே சொல்கிறது, காமெடியாக தான் சொல்லணும். காலதாமதம் ஆகுது அப்படின்னா சில விஷயங்கள் ஆழமாக யோசிச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதும் இருக்குது. சில விஷயம் டக்குன்னு சரி புதுசாக இருக்கிறவனுக்கு ரைட்டு அப்படின்னு போயிடும். சரி ரைட்டு டக்குனு உண்மையிலான்னு டக்குன்னு 1 லட்ச ரூபாய் கொடுத்தேன்னா வாங்கி போயிடும், 1 லட்சம் அவன் வாங்கிடுவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. இல்லை, இப்போ இந்த கேள்வியை நான் விசிகாவை நோக்கி இப்படி ஒரு கேள்வியை கேட்பேனா, திருமாவளவன் அவர்களை நோக்கி இப்படி ஒரு கேள்வியை கேட்பேனா நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் வரக்கூடிய அந்த விமர்சனங்களை வச்சு கேட்குறேன். சட்டமன்றத்திலையுமே எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அன்றைக்கே முதல் நாள்லயே கேட்டிருந்தாரு, முதல்வர் போற ஒரு வீட்டுக்கும் முன்னாடி சோஃபா போகுது, பின்னாடியே முதல்வர் போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. அதே போல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற கட்சி அலுவலகத்துக்கும் சோஃபா போச்சு. இதெல்லாம் விமர்சனம் பண்ண வேண்டாம், நாங்க இந்த சோஃபா ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டோம்னு சொல்லி. ஆமா, அந்த பேட்டியில சொன்னாரு, நாங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருந்தது, இப்பதான் காலதாமதமா வந்துச்சு அப்படின்னாரு. சொல்லிருக்கலாம். அது என்ன இருந்துச்சுன்றது அது அனுப்புனவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். சாதா சோபாவா அனுப்பப்பட்டதான்றது அவங்க கேட்டிருக்கே பதில் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் வெற்றி தாவேக்காவுக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க. இது ஒரு ஜென்சி புரட்சின்னு பாக்குறதா, சோசியல் மீடியா பிராண்டிங்னு பாக்குறதா, இல்ல யங்ஸ்டர்ஸ் உண்மையாவே தானாக முன் தேர்வு பண்ணி அவங்க ஃபேமிலியும் கன்வின்ஸ் பண்ணி, விஜய் அவர்கள் வேற தாய்மார்கள் கிட்ட குழந்தைங்க கிட்ட எல்லாம் ரெக்வஸ்ட் வச்சாரு, அந்த வழக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறதா, இல்ல தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கே வராத ஒரு ஷாவின் அமைதி புரட்சின்னு பாக்கணுமா? இத இல்ல இது புரட்சின்லாம் சொல்ல முடியாது. அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்காங்க, அதனால அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கொள்ளை இந்த திருச்சியில எல்லாம் நகைக்கடையில் புகுந்து கொள்ளையடிச்சாங்க. அவனை அந்த இவர் போய் அந்த லலிதா ஜுவல்லர்ஸ் ஓனர் இப்போ போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கி கட்டாயம் அந்த கொள்ளைக்காரன் பேசணும்னு சொல்லி அவர் 2 கேள்வி கேட்டார். எதுக்காக என் கடையை தேர்வு செஞ்ச, எதுக்காக அந்த கடையை தேர்வு செஞ்ச அப்படின்னு 2 கேள்வி கேட்டார். அவருக்கு அந்த திருடனும் பதில் சொன்னான். அவர் செத்துட்டான்னு நினைக்கிறேன். பதில் சொன்னால் அப்புறம் தான் அவருக்கு ஆறி இருக்கு. அப்போ தானே இதை ரீவாம் பண்ணி சரி பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த நிலையில தான் மு.க. ஸ்டாலின் இருக்கார். ஏன்டா என்னைய இது பண்ணி விட்டீங்க, இப்படா என்னைய ஏன்டா இப்படி தோக்கடிச்சிங்கன்னு சொல்லி அவர் ஒரு பங்கு இருக்கார். ஆனால் இது கொள்ளைக்காரனுக்கு எப்படி பண்ணணும், என்ன பிளான் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும்.
அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏன்டா என் கடையில் கொள்ளையடிச்சுன்னு கேட்டு என்ன பண்ணுறது, இனிமே தான் சரி பண்ண முடியும். ஸோ அந்த முறையில் அது பிராண்டிங்னால ஜெயிச்சிச்சா இல்லை பிராண்டினால ஜெயிச்சிச்சான்றதுலாம் தெரியல. கேவலமாக போயிட்டு இருக்கு இந்த 15 நாளா. டாஸ்மாக் கடையாக இருந்தாலும் சரி, ஆமா 10 ரூபாய்க்கு 20 ரூபா 30 ரூபா. பொம்பளை இந்த இன்னைக்கு ஒரு பிள்ளை எல்லாம் போய் செக்ரட்டரியேட்டில் போய் கத்தி கதறது என் புருஷனை. அவன் இப்போ இனிமே தான் இருக்கு விஜய்க்கு பிராண்டிங் பண்ணாங்க. இல்லை எங்கள் அண்ணன் வருவார், என் குடும்பத்து பிரச்சனை தீர்த்து வைப்பாரு. இப்ப அப்படிதான் என் சார் புருஷன் சொல்றாங்க. அவனுக்கு பிரச்சனை வரும்போது எல்லாம் கிளம்பி செக்ரட்டரியேட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, வந்து என் புருஷனை சேர்த்து வை, இல்லை என் லவரை சேர்த்து வை அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாங்க. எங்கள் அண்ணன் செய்வார் அப்படின்னு வந்து நிற்பாங்க. வடிவேல் காமெடியில் எப்படி ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. இல்லை எதுக்குமே சட்டை பண்ற மாதிரி தெரியல. சென்னை வாசிகள் வந்து சென்னை மட்டுமா தமிழ்நாடு முழுக்க வாழ்றதும் நமக்கு தெரியல. மக்கள் வந்து சொன்னாதான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா பவர் கட் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன்மா. பார்க்கல நீங்கள் ரெகுலராக நீங்கள் எதை பார்க்குறீங்களோ இல்லையோ நீங்கள் ஃபர்ஸ்ட் லைனை பார்த்துருங்கம்மா. லைட்டானாலும் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். சென்ட்ரல் கிரிட்டை விற்க போகிறாங்க மத்திய அரசு, ஏலம் விட போகிறான்னு. இந்த கர்மாந்திரம்லாம் வரப்போகுதுன்னு நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். எப்போ போலிங்க்கு முன்னாடியே, போலிங்க்கு 10 நாளைக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். இதுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது. திமுக ஆட்சியிலே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சென்ட்ரல் கிரிட்டுக்கு போகிற இதை வந்து இவங்க ஏலம் விட்டு அதானி அம்பானியை பிழைக்க வைக்கிறதுக்காக சென்ட்ரல் கிரிட்டில் போகிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஒரு சட்டம் புதுசாக ஒரு சரத்தை கொண்டு வந்து ஏலம் விடுறோம், காசு கூட கொடுக்குறேன்னு எடுத்துக்கோ அப்படின்னு கொண்டு வந்து நம்ம வாயிலெல்லாம் மண்ணை போட்டாங்க. ஏறி போட போகிறாங்க. பவர் கட் வரப்போகுது. ஒரு நாளைக்கு காலைல 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் கட்டாயம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை விட அதிகமாக கூட வர வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அதிக ரேட்டு கொடுத்து ஏலத்தில் தமிழ்நாடு அரசு மின்சாரத்தை வாங்கினா ரேட்டை கூட்டணும், மின் கட்டணம் உயர போகுதுன்னு ஏற்கனவே செய்தி வந்திருக்கு. அதுதான் இது ஏற்கனவே வந்த செய்திக்கு முன்னாடி போட்ட செய்தி தான் நம்ம போட்ட செய்தி. சென்ட்ரல் கிரிட் என்னைக்கு ஏலம் விடணும்னு போட்டானோ அன்னைக்கு நம்ம போட்டோம். இந்த சதி வேலையை பண்ணுறான் மத்திய அரசு அப்படின்னு போட்டிருந்தோம். அவன் என்ன பிளான் பண்ணாங்கன்னா இதுக்காக பிளான் பண்ணல, திமுக அடுத்த ஆட்சியில் வந்ததுன்னா இன்னும் கேவலமாக போகிறோம், இருட்டடிப்பு வச்சு ஆட்சி எல்லாமே பண்ணலான்னு பிளான் போட்டாங்க. இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ விஜய்னால நமக்கு இப்போ கட் ஆகுது காலைல. ஆமாம் ஆமாம். இன்னும் போக போக மத்தியானம் கட் ஆகும், நைட்டு கட் ஆகும். இதெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. நன்றி சார், நன்றி.